நாட்டை வெப்பத்தோட தாக்கத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நாட்டையே சோலைவனமா மாத்துறதுக்காகவும் அரபு நாடுகள் இப்ப திடீர்னு மில்லியன் கணக்கான மரங்களை இறக்குமதி செய்யறதுக்கான தீவிரமான ஏற்பாடுகளை பண்ணிட்டு வராங்க. இதுக்காக பல கோடிகளை செலவிடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வளைகுடா நகரங்கள்லாம் ரொம்பவே வேகமா வளர்ந்தாலும் கண்ணாடி கோபுரங்கள், தார் சாலைன்னு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நகர்ப்புறங்கள் எல்லாமே வெப்பத்துல அனலா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால கோடை காலங்கள்ல மக்கள் வெளியே நடமாடுறதே ரொம்பவே கடினமா ஆகியிருக்கு. இதை சமாளிக்கத்தான் இப்போ நகரத்தை திட்டமிடுறவங்க மரங்களை வெறும் அலங்கார பொருளா மட்டும் பார்க்காம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பார்க்கணும் அப்படின்னு தொடங்கி இருக்கிறாங்க. நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைஞ்ச வீதி, சாதாரண வீதியை கூட 5 டிகிரி முதல் 10 டிகிரி வரை குளிர்ச்சியா இருக்க வைக்கிறதுக்கான ஆய்வுன்னு பல விஷயங்களை தேர்வு செஞ்சு இப்போ முன்னெடுத்திருக்கிறாங்க. இதுக்காக மெட்ரோ நிலையங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பூங்காக்களை இணைக்கக்கூடிய வகையில கூலிங் காரிடார்ஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஐரோப்பாவிலேயோ இல்ல இந்தியாவிலேயோ மரம் நடுறது போன்ற காரியம் ரொம்பவே எளிதா இல்ல. பாலைவனத்துல நடப்படக்கூடிய ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு உயிர் காக்கும் அமைப்பே தேவைப்படுது. முக்கியமா நீர் ஆதாரமா கடல் நீரை நன்னீராக்கக்கூடிய ஆலைகளுக்கு பதிலா சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் இங்க பயன்படுத்தப்படுது. வெயில்ல நீர் ஆவியாவதை தவிர்க்க இரவு நேரங்கள்ல மட்டுமே சொட்டு நீர் பாசனம் நவீன சென்சார் மூலம் நீரெல்லாம் பாய்ச்சப்படுது. பல நாடுகள்ல இருந்து பலவிதமான அலங்கார மரங்களை இறக்குமதி செஞ்சாலும் இப்போ மண்ணை காப்பாத்துறதுக்காகவும் குளிர்ச்சியா வைக்கிறதுக்காகவும் காஃப், சிதிர், ஈச்சை அப்படின்னு பல மரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மரங்கள்லாம் ரொம்பவே குறைஞ்ச தண்ணியில அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக பல கோடிகளை செலவிட்டு பல்வேறு நாடுகள்ல இருந்தும் பசுமை நிறைந்த மரங்களையும் அதிக பயன் தரக்கூடிய மரங்களையும் இறக்குமதி செஞ்சு நாடு முழுவதும் நடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது மூலமா இயற்கை வளம் காக்கப்படுறது மட்டுமில்லாம கொஞ்சம் கொஞ்சமா வறட்சியிலிருந்து அந்த நாடை தப்பிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தை முன்னெடுத்து இப்போ இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.